தனுசு ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு, ராசிக்கே பார்க்கறது இன்னும் சிறப்பு. ராசி அதிபதியே ராசியை பார்ப்பது மிக சிறப்பு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார், ராசியை பார்க்கிறாரு. 2ஆம் இடத்தில் 12 கூறியவர் 5 கூறிய செவ்வாய் உச்சம். வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை வார்த்தையை விடுறீங்கன்னா அதில் கவனம் தேவை. இவங்கள சட்டுன்னு என்ன பண்ணுறாங்க, வார்த்தையை விட்டுருவாங்க, மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க. இவங்க கூடவே இருந்தவர்கள் எல்லாம் குழியை பெருக்கக்கூடிய காலமும் இப்போ தான். இந்த காலகட்டத்தில் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் துரோகம் பண்ணாங்கன்னு காட்டியும் கொடுத்துருவாரு. அதை வெளிச்சம் போட்டும் காட்டிடுவாங்க. ரொம்ப கவனத்தை வச்சுக்கணும். அதே போல் தொழில் விஷயத்தில் ஒரு நம்பிக்கை ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது. அவரே துரோகம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல புதிய நண்பர்கள் சகவாசத்தில் கவனத்தை வச்சுக்கணும். பண விஷயத்தில் கவனம் தேவை. முன்பின் தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனம் தேவை. பெண் பிள்ளைகள் தங்களுடைய உடைமைகளையும் தங்களுடைய நகைகளையும் ஹாஸ்டலில் அங்கே தங்குறனா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லங்க. திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 10க்குரிய புதன் 2ஆம் இடத்துல இருப்பதா தொழிலாளர் வருமானம் வியாபாரம் செய்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை தரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் சிலவங்க பார்த்தீங்கன்னா சூதாட்டம்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தாலும் அதை மாற்றிக்கோங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிட்டாலும் அது தோஷமாக வேலை செய்யும். அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது எள்ளெண்ணெய் தானம், சுத்தமான நல்லெண்ணெய் 1 லிட்டரோ 1 லிட்டரோ பண்ணுறது நல்லது. அன்னதானத்துக்கு உங்களால் பங்களிப்பு கொடுக்கறது மிக ஆனந்தத்தை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.